கொஞ்சோட தள்ளு, அப்பதான் தருவேன். சரி தருவேல, தருவேன். டே பாண்டி, பாண்டி எங்க இருக்க? வேமா வா, கடைக்கு போணும்ல. டேய் மாய்டா, அம்மா கூப்பிடுது. நாங்க பட்டு வேஷ்டி சட்டை எடுக்க போறோம். நீ எடுக்கலையா? எதுக்கு? நாளைக்கு பொங்கல்ல. நாங்க போறோம் கடைக்கு. நாளைக்கு வரேன். பை. சரி, நம்ம அம்மாட்ட 10 வேஷ்டி கேப்போம் போய். என்னடா? அந்த பக்கத்து வீட்டு பாண்டி இருக்கல, அவன் 10 வேஷ்டி சட்டை எடுக்க போதானம்மா பொங்கலுக்கு. எனக்கும் பொங்கலுக்கு 10 வேஷ்டி சட்டை வேணும். அது நல்லா இருக்காதுடா. நீ தீபாவளிக்கு எடுத்தல கோட்டு சுட்டு அது போட்டுக்கடா, அதான்டா நீ ஜம்முன்னு இருப்ப. 10 வேஷ்டி சட்டை தான் வேணும், அதான் வேணும். ஐயா அழுகுறானே, அழுதா நிப்பாட்ட மாட்டானே. பேசாம எனக்கு ஒரு 500 ரூபாய்க்கு பட்டு வேஷ்டி சட்டை எடுத்து கொடுத்துருவோம். கம்மி ரேட்ல தான் எனக்கு இருக்கும். சரி சரி அழுகாம போ, அப்புறமேல அம்மா கடைக்கு போய் வாங்கி தரேன் உனக்கு. வாங்கி தரணும், நான் போறேன். ஜாலி 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 கடைக்கு போறோம். என்ன அரைக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்க. என்ன நடந்துச்சு? அம்மா எனக்கு 10 வேஷ்டி தர வாங்கி தரேன் சொன்னுச்சு. என்னடா சொல்ற? 10 வேஷ்டி 10 வேஷ்டினே. 10 வேஷ்டினா என்ன? 10 வேஷ்டினா தெரியாதா? சட்டை வேஷ்டி. Dress அம்மா வாங்கி தரே சொன்னுச்சு. ஆமா, சாயங்காலம் போறோம். நான் போறேன், வல்லாத. நம்மளும் போய் அம்மாட்ட கேட்க வேண்டியது, இல்லாட்டி அம்மா நம்மள கலட்டி விட்டுரும். அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கம்மா? பார்த்தா தெரியலையா? சமைச்சுக்கிட்டு இருக்கேன்டி. நைட்டு சாப்பிட வேணாமா? சாயங்காலம் கடைக்கு போறியாம்ல? சரி நான் வந்துடுறேன். பட்டு பாவாடை சட்டை எடுக்கணும். எல்லாம் பழசா இருக்கு என்கிட்ட இருக்குது எல்லாமே. அரைக்க உடனே அங்க போய் சொல்லிச்சு போல. அடுத்து இது வந்துருச்சு. நம்ம ஒரு அழகா ஒரு 2000 ரூபாய்க்கு சேலை எடுக்கலான்னு பார்த்தா இவங்களுக்கு எடுத்து கொடுக்கறதே 5000 செலவாயிரும். சரி என்னத்தையா சொல்லி சமாளிப்போம். என்னம்மா யோசிக்கிற? அது ஒண்ணு இல்லடி, தீபாவளிக்கு எடுத்து ஃப்ராக் அப்படியே இருக்குல்ல, அத போட்டுக்க. அதான் உனக்கு அழகா இருக்குது தெரியுமா? இல்ல, என் ஃப்ரெண்ட் எல்லாம் பட்டு பாவாடை தான் போடுவாங்க. நான் மட்டும் ஃப்ராக் போடவா? போமா, எனக்கு வாங்கி கொடு. அரைக்காக்கு மட்டும் வாங்கி தரேன். அவன் சின்ன பையன்டி, அவன் கூட நீ தோது போடுற. இல்ல, எனக்கு பட்டு பாவாடை தான் வேணும். எல்லாம் பழசாயிடுச்சு. இவ சொன்னா எங்க கேட்க போறா? சரி வாங்க, 2 பேரும் வாங்கி தர்றேன். ஏமா நீ ரிஸ்க் எடுத்து சமைச்சிட்டு இருக்க? அதான் வெளியில தானே போறோம், ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கலாம்ல. ஹோட்டலுக்குலாம் கூட்டிட்டு போக மாட்டேன், ட்ரெஸ் மட்டும் தான் எடுத்து தருவேன். அம்மா பெரிய பெரிய ஹோட்டலுக்குலாம் வேணாம்மா. சும்மா பானிபூரி, மசால் பூரி, ரசபூரி அந்த மாதிரி வாங்கி கொடுமா. அதுவும் கிடையாது, போய் கிளம்பு. சரி. கடைக்கு கூட்டிட்டு போனா அது வேணும் இது வேணும் நொச்சு எடுத்துருங்க. சரி வாங்க போலாம் கடைக்கு. அரைக்கா பாருமா, கடைக்கு சொன்னனே வேகமா ஓடுறியாமா? இல்லாட்டி தூக்கு தூக்கு வந்து உன்னை நச்சரிச்சிருப்பியா நேரம். அவனை பத்தி குறை சொல்லாட்டி உனக்கு தூக்கம் வராதே. வா, எப்பதே அம்மா நம்ம பக்கம். சொல்லுங்க வா. அம்மா போத்தீஸ்க்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். இங்க நல்லா இருக்கும் ட்ரெஸ் எல்லாம். ஆமா, நீங்க தாண்டி எல்லா ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி வா. என்னம்மா வேணும் உங்களுக்கு? சின்ன பிள்ளைங்களுக்கு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை அப்புறம் பட்டு பாவாடை எடுத்து காட்டுங்கண்ணே. சரிம்மா, அந்த பட்டு வேஷ்டி என்ன இந்த பையனுக்கு தானம்மா? இந்த இருங்கம்மா எடுக்கிறேன். மேடம் இதுல பாருங்க மேடம், உங்களுக்கு பிடிச்சதப்பா செலக்ட் பண்ணுங்க. அம்மா தூக்கு தூக்கு, தெரியல தெரியல. அம்மா அம்மா ரெட் கலர்ல வேணும், ரெட் கலர் வேணும். அந்த ரெட் கலர் கேக்குறேன், அதவே பேக் பண்ணிருங்க. நான் எவ்வளவுனா அது? அம்மா ஒரு செட்டு 700 ரூபாம்மா. 700 ரூபாயா அது? நாங்கெல்லாம் சின்ன பசங்களுக்கு 200 ரூபால முடிச்சிருவோம். இப்பெல்லாம் 700 ரூபாய் ஆகுது. காலை எங்க நோக்கி போகுதுன்னே தெரியல. சரி நீ அதையே பில்ல போட்டுருங்க. சரி பட்டு பாவாடை எடுத்து காட்டுங்க. இந்த ரெட் கலர் ஓகே தானே? சரி அடுத்து வேணா இந்த பாப்பா காமிக்கிறேன். டேய் தள்ளுடா, என்னோட டர்ன் வந்துருச்சு. நான் தான் செலக்ட் பண்ணுவேன். நீ தான் உனக்கு செலக்ட் பண்ணிட்டேல. அங்க பாருடி, அவன் கூட என்னடி ஒம்பல்த்திட்டு இருக்க. அம்மா பாருங்கம்மா, இந்த பட்டு பாவாடை வெறும் 500 ரூபா தான். ஆனா இந்த பட்டு பாவாடை வந்து 2500 ரூபா. பாருங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கும் பாருங்க. தீபு இத பாரு, ப்ளூ வித் காப்பி கலர் சூப்பரா இருக்கும் தீபு உனக்கு. அம்மா சரியான ஆளு. அரைக்காக்கு 700 ரூபாய் வாங்கி கொடுக்குது, எனக்கு வெறும் 500 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கலான்னு பாக்குது. நான் எப்படி ஆளு? 2500 ரூபாய்க்கு தான் வாங்கணும்.
பாவாடை சட்டை எடுப்பாங்க? ஆண்டி என்ன கேட்டாலும் வாங்கி தர்றீங்க, எனக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டீங்க. ஏய், என்னடி இப்படி சொல்ற? நீ கேட்டு எப்படி வாங்கி தராம வந்திருக்கேன்? இரு இரு, அதையே வாங்கி தரேன், அழுகாத. அண்ணா அண்ணா அந்த 2500 ரூபாயை பேக் பண்ணிருங்கண்ணா. சரி பாப்பா, இதான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ஓகே, இந்தாங்கப்பா உங்களோட ட்ரெஸ்ஸு. கொடுங்கண்ணா என்கிட்ட. 3200 ரூபா காலி. என்ன பண்றது, ஃபெஸ்டிவல் வந்தாலே காசு செலவாக தான் செய்யுது. சரி வாங்க போவோம். தீபு, அப்படியே கடைக்கு போயிட்டு வந்துருவோம். பொங்க ஜாமான்லாம் வாங்கணும்ல, அப்படியே வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவோம். சரிம்மா, அப்படியே அந்த பானிபூரியும். அம்மா எனக்கு ரசப்பூதி ரெண்டு ஒண்ணு சொன்னாப்ல கேக்குதுங்க. சரி வாங்க வாங்க, வாங்கி தர்றேன். தீபு, ரசப்பூரி சூப்பரா தருமா? பானிபூரி நல்லாதான் இருந்துச்சு. என்ன பசங்களா நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க? வீட்டில் யாரும் வரலையா? என்ன வேணும்? கரும்பு வேணுமா? அம்மா வர்றாங்கண்ணா, இந்தா அதான் எங்க அம்மா. தம்பி, கரும்பு, பானை, மஞ்சள் கொத்தெல்லாம் எவ்வளவு தம்பி எல்லாமே? ஏக்கா, கரும்பு ஒரு கட்டு வாங்கினா 500ரூவாக்கா. தனித்தனியாக ஒரு கரும்பாக வாங்கினீங்கன்னா 50 ரூபா. பானை 250 ரூபாக்கா. மஞ்சள் கொத்து 10 ரூபாக்கா. உங்களுக்கு எதுக்கா வேணும்? சரி தம்பி, கரும்பு என்ன இந்த ரேட்டு விக்குது? ஒரு கட்டா தூக்குனாதான் சரியா வரும் போல. சரி, கரும்பு ஒரு கட்டு கொடுத்துருங்க. பானை ஒரு பானை, அப்புறம் மஞ்சள் கொத்து, அவ்வளவுதான் தம்பி. சரிங்கக்கா, இருங்கக்கா, எடுத்தாரேன். அக்கா இந்தாங்கக்கா, எடுத்துக்கோங்கக்கா. இந்தாப்பா காசு. அம்மா அம்மா, காம்பு குது, நான் தூக்கிட்டு வரேன். உன்னையவே ஒரு ஆளு தூக்கணும், நீ கரும்பு தூக்குறியாக்கா? நான் தான் கரும்பு தூக்குறேன். 2 பேர் தூக்க வேணாம், நான் கரும்பு தூக்கிட்டு வரேன். வெயிட்டா இருக்கு, 2 பேராலையும் தூக்க முடியாது. தீபோ, நீ பானையை தலையில வச்சுட்டு வா. நீ இந்த கட்டா பைய புடி. பானையை தூக்க வேணாம், பானையெல்லாம் தூக்க மாட்டேன், போங்க. அரைக்காட்ட சொல்லுங்க, நான் கட்டா பை தூக்கிட்டு வரேன். ஏன் அவன் எப்படி தூக்குவான்? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடி. கடைசி பானையை தூக்க விட்டுட்டீங்க. சுதிகாதடா. சரி சரி வாங்க, போயிடும், பக்கத்துல தானே இருக்கு. மணி 5 ஆயிடுச்சு. நல்ல நாள், அதுமா தூங்க கூடாது. வாச தெளிச்சு கோலத்தை போடுவோம் போய். நிறைய வேலை இருக்கு இன்னைக்கு. அடி கூட்டியாச்சு, கோலத்தை போடுவோம். இன்னைக்கு கொஞ்சம் பெரிய கோலமாவே போடுவோம். அப்பா, இந்த கோலத்தை போட்டு முடிக்கிறதுக்குள்ள குறுக்கலா பெண்ட் எடுத்துரும் போல. ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் காப்பியை போட்டு கொடுத்துட்டு எல்லாத்தையும் உசுப்போம். சரி, பால் கொதிக்கிறதுக்குள்ள பொங்கல் தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வைப்போம். பால் பொங்கிருச்சு. காப்பியை கொண்டு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் விறகு அடுப்பை செட் பண்ணி வைக்கணும். பொங்கல் அதுல தான் இன்னைக்கு வைக்கணும். என்னங்க என்னங்க, எந்திரிங்க, விடிஞ்சிருச்சு. நல்ல நாள், அதுமா தூங்கிட்டு இருக்கீங்க, எந்திரிங்க. ஏன்னா அதுக்குள்ளேயுமா விடிஞ்சிருச்சு? இன்னும் கொஞ்சம் நேரம் வேணா தூங்கிக்கிறேன்ப்பா. என்னங்க இப்படி சொல்றீங்க? வெளியில வந்து கொஞ்சம் அடுப்பெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கலாம்லங்க. கொஞ்சம் கரும்பெல்லாம் கட்டி விடுங்க. நல்ல நாள், அதுமா தூங்க விட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எந்திரிங்க. சரி சரி, கோவப்படாத. நம்ம வேலைக்கு பொறுப்பு முக்கியம் இல்லையா? சரி சரி, காப்பியை காப்பியை குடிச்சிட்டு வேலை பார்க்குறேன். இந்தாங்க. சரி, காப்பியை குடிச்சிட்டு மித்த வேலையை பார்க்கணும். காப்பியை குடிச்சாச்சு, இனிமேல் குளிச்சு கிழிச்சிட்டு சுமதி சொன்ன வேலை எல்லாத்தையும் பார்க்கணும். தீபு, தீபு எந்திரி. என்னம்மா? தீபு, காப்பியை குடிச்சிட்டு குளிச்சிட்டு வா. பொங்கல் அதுமா இப்படி தூங்கிட்டு இருக்க? அம்மா, இன்னைக்கு பொங்கல்ல புது Dress எல்லாம் வேற போடணுமா? சரிம்மா, நான் போய் வேகமா குளிக்கிறேம்மா. சரி சரி, இந்தா காப்பியை குளிச்சிட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு வா. ஐயா, இன்னைக்கு நான் புது Dress போட போறேன். என் Dress எல்லாத்தையும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் காட்டணும். சரி, போய் குளிப்போம். என்னங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கீங்க, கொஞ்சம் செட் பண்ணுங்கங்க. சரி சரி, எடுக்கிறேன். நீ வேமா பார்த்து பிள்ளையை பார்த்து வேமா ரெடி பண்ணு. தம்பிக்கு புது ட்ரெஸ் போடுவோமா? அம்மா, இந்த ட்ரெஸ் வேணாம், இந்த ட்ரெஸ் வேணாம். இதுவே ஈக்கதோ நல்லா இருக்குது. ஏய், நீ தானே நேத்து அடம் பிடிச்சு வாங்குன இந்த ட்ரெஸ் வேணும்ட்டு. இப்போ என்ன வேணாங்கற? தூங்கி எந்திரிச்சுனா ஒரு பேச்சு பேசுற. ஒழுங்கா ட்ரெஸ் போடு. இந்த ஒழுங்கா போடு, எந்திரி. இப்போ எவ்வளவு அழகா இருக்குது, ஒழுங்கா போடு. சும்மா அழுதுகிட்டே இருப்பேன். வேணாம், அப்பாத்து போதே. அப்பா எங்க? அப்பா வெளியில இருக்காரு, போ வெளியில வேடிக்கை பாரு போய். அம்மா ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். அப்பா அப்பா, அம்மா அடிச்சிச்சு, திட்டிச்சு. எதுக்கடா செல்லம் அவன் அடிச்சா? நீ ஏதாவது சேட்டை பண்ணியா? என்ன பண்ண அப்படி? தெரியல, அடிச்சிச்சு. சரி சரி, அழுகாத. இங்கே வா, அந்த கரும்பெல்லாம் எடுத்து கொடு. அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. அம்மா வந்தோடனே சத்தம் போடுறேன். சரி. ஏன் கோவமா இருக்க? நேத்து வேஷ்டி சட்டை வேணும் சொல்லி அழுதியான்ல, இப்ப போடுனானா அது வேணாமா? அதான் 2 திட்டு திட்டுன, அழுதுகிட்டே வெளியில போயிட்டியான். அம்மா, அது
அவன் ஒரு லூசுமா, அவன் அப்பப்ப அப்படிதான் மாத்தி மாத்தி பேசுவான். சரிம்மா, என் ட்ரெஸ் எப்படிமா இருக்கு, நல்லா இருக்கேனாமா? சூப்பரா இருக்க தீபு, என் கண்ணே பற்றும் போல. இன்னைக்கு உன்னை சுத்தி போடணும். சரி சரி, வெளியில போய் நில்லு, அப்பா கூட அம்மா அந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு. சரிம்மா, போறேன் வெளியில. சரி, எல்லாரும் கிளம்பிட்டாங்க, நான் போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வரேன். பானை பொங்கிருச்சுங்க, பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க எல்லாரும். பொங்கல். அம்மாக்கு கால் பண்ணுவோம், 2 நாள் ஆச்சு அம்மாட்ட பேசி. பொங்கல்லாம் எப்படி போச்சுன்னு கேட்போம். ஆஹா, ஃபோன் சவுண்டு கேக்குதே, யாருன்னு போய் பாப்போம். எந்த மக கால் பண்றான்னு தெரியல. ஹலோ ஹலோ. அம்மா, நான் தான் சுமதி பேசுறேம்மா. எப்படிம்மா இருக்கீங்க? பொங்கல்லாம் எப்படிம்மா போச்சு? நல்லா போச்சுமா. அங்க எப்படிமா போச்சு? பசங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? எல்லாருமே நல்லா இருக்காங்கம்மா. அப்புறமா வசந்தி கால் பண்ணாளா? ஆமாம்மா, காலையில கால் பண்ணேம்மா. அவ ஊருக்கு வரேன்னு சொன்னாமா. நீயும் பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு ஊருக்கு வாயேன். வசந்தி அக்கா வேற வருதா? சரிம்மா, என் வீட்டுக்காட்ட கேட்டு நான் வர்றேன். வசந்தி அக்காவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுமா. தீபாவளிக்கு அவளை பார்க்கல நானு. சரிம்மா, பார்த்து பத்திரமா பிள்ளையில கூட்டிட்டு வா. சரிம்மா, வச்சிரேம்மா. சரி, இவர் என்ன பண்றாருன்னு தெரியல. இவர்கிட்ட வேற பர்மிஷன் கேட்கணும். அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்னாலே என்னத்தையாவது சொல்லுவாரு. இவர்கிட்ட பர்மிஷன் வாங்குறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிரும். பாவ எலி நல்லா அடிக்குது. இப்ப நீ நல்லா வாங்கு. தீபு, உன்னை எத்தனை விட சொல்லியிருக்கேன் டிவியோட கிட்டத்துல உட்காந்து பார்க்காதடின்னு. எப்பயாவது தானே பாக்குறேன். உங்களுக்கு நான் டிவி பார்த்தாலே பிடிக்காது. போங்க. ஏய் பிள்ளை, ஏன்டி திட்டிக்கிட்டு இருக்க? திட்டாதடி. அப்பா, அம்மா எப்ப பார்த்தாலும் திட்டுறாங்கப்பா. நான் எது செஞ்சாலும் திட்டுறாங்கப்பா. என்னன்னு கேளுங்கப்பா. சரி சரி, அம்மா அதட்டி வைக்கிறேன். இனிமேல் அம்மா உன்னை திட்டாது. சரிப்பா. சரி சரி, நீ உங்க அப்பா கூட இருந்துக்கோ. நானும் தம்பி ஊருக்கு போறோம். ஏய், எங்க போற சுமதி? சும்மா விளையாடாத பிள்ளைகிட்ட. வசந்தி அக்கா அம்மா வீட்டுக்கு வருதாங்க, நானும் போயிட்டு வரேங்க. ப்ளீஸ்ங்க. தீபாவளிக்கு தானே போயிட்டு வந்த சுமதி, அதுக்குள்ள ஊருக்கு போனுங்கிற? வசந்தி அக்கா தீபாவளிக்கு வரலங்க, அதாங்க சொல்றேன். இப்ப போய் பார்த்துட்டு வரேங்க அவளை. சரி சரி, பிள்ளைகளை கூட்டிட்டு பத்திரமா போயிட்டு வா. நாளைக்கு வந்துரு, சரியா? அதான் தீபு உங்ககிட்ட இருக்கணும்னு சொல்றாள. நீங்களும் தீபு இருந்துக்கோங்க, நானும் தம்பி மட்டும் போயிட்டு வந்துடுறோம். அம்மா, நானும் வர்றேம்மா ஊருக்கு. இல்ல இல்ல, நீ ஒண்ணும் வர வேணாம். நீ தான் என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறல. உடனே உங்க அப்பாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ற. உன் நல்லதுக்கு தானே நான் சொன்னேன். சரி, இத சொல்லுங்க. அங்க நித்தினும் திவ்யாவும் வர்றாங்களா? ஆமா, வசந்தி அக்கா வரனா அவங்க 2 பிள்ளைங்களை வரத்தானே செய்வாங்க. போ போ, நீ உங்க அப்பா இங்கே இருந்துக்க. நீ அம்மா, நானும் வர்றேம்மா. இனிமேல் டிவிய பக்கத்துல பார்க்க மாட்டேம்மா. நானும் வர்றேம்மா. கூட்டிட்டு போம்மா. அம்மா, தீபு எதுக்கு அழுகுது? டிவிய பக்கத்துல உட்காந்து பார்த்தாலா? அதுக்கு தான் திட்டுனே அழுதுகிட்டு இருக்குது. உனக்கு 2 அடி வேணுமா? வேணாம் 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 வேணாம். சரி, அங்க வந்து சேட்டை பண்ணக்கூடாது. நித்தினும் திவ்யா கூட சேர்ந்துக்கிட்டு பாத்துக்கோங்க. அமைதியா இருக்கணும், அப்பதான் கூட்டிட்டு போவேன். அம்மா, சரிம்மா. சேட்டை பண்ண மாட்டோம்மா. எப்ப போறோம்? அதான் போறோம். வேமா போய் கிளம்புங்க 2 பேரும், சரியா? இப்பவே போறோம். ஓகேம்மா, போய் கிளம்புறேன். நம்மதும் போயிட்டு போயிதாச்சும் அம்மா நம்ம அழுத்து புதும். நீ எங்கடா போற? என்னையும் நீ அடுத்தது போறேன். ஏன் சுமதி பிள்ளைங்களை போட்டு இப்படி பண்ற? நீங்க பேசாம இருங்கங்க. அதட்ட நேரத்துல அதட்டணுங்க. செல்லம் கொடுக்கற நேரத்துல செல்லம் கொடுக்கணும். இல்லாட்டி தீபு ரொம்ப அடம் பிடிப்பாங்க. சரி சரி, ஏதோ பண்ணு. நீங்களும் என் கூட வாங்கங்க. இல்ல சுமதி, பொங்கல் இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவ் விட்டுருக்காங்க. நாளைக்கு வேலைக்கு போகணும் சுமதி. நீ மட்டும் போயிட்டு வா பிள்ளைகளை கூட்டிட்டு. சரிங்க. தீபு, எத்தையா எடுத்து வைக்கிறேன். அம்மா அடுத்ததுக்கு வீட்டுக்கு போப்பாதியா? நம்ம போறோம்னு சொன்னா அவன் என்ன சொல்றான்னு பாப்போம். ஆமா, நான் வீட்டை விட்டு தான் போறேன். நீ வரியா கூட? தீபு போகாத, தீபு போகாத. நான் அப்பா சொல்லி அம்மாவை திட்டுறேன், சரியா? சரி சரி, நான் போல. சரியா? இங்க வாயா. எதுக்குடா கூப்பிடுற? அம்மா, டேய், நம்ம அம்மாச்சி வீட்டுக்கு போறோம்டா. நீ கூட விளையாடுவல நித்தி. நான் வேணா அங்க வர போறானாடா. அப்படியா? அதுக்கு தான் ட்ரெஸ் எடுத்திருக்கியா? அப்பா, என்கிட்ட பொய் சொன்னியா நீயே? ஆஹா, அரைக்கா கண்டுபிடிச்சிருச்சே. எனக்கு யார் சொல்லி நடுப்புவோம். சரி சரி, விடு தம்பி. சும்மா உங்கூட விளையாண்டேன். விளாடாத இந்த மாதிரி, சரியா? சரி சரி, இந்த மாதிரி இனிமேல் விளையாடல. கிளம்புவோம் ஊருக்கு. சரி சரி, நீயும் போய் கிளம்பு. ஏங்க, நாங்க போயிட்டு வர. வீட பத்திரமா பாத்துக்கோங்க. சரி சரி, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. பா பாய் பா. பாய்.
தீபு சபரி 2 பேரும் சேட்டை பண்ணக்கூடாது. அம்மாவுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது. சுமதி பார்த்து பத்திரமா போயிட்டு வா சுமதி. சரிங்க, நீங்க பார்த்து பத்திரமா இருங்க, போயிட்டு வரோம். தீபு ஊர் வரப்போகுதுடி, ரெடியா ரெடி? அம்மா ஊது வரப்போதா? ஆமாண்டா, பச்சை பசேன்னு வந்துட்டாலே நம்ம ஊர் வந்துருண்டா. தீபு கேட்டுச்சா சொன்னது? கேட்டுச்சுமா. ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிட்டு வர மாதிரி இப்படி சொல்றீங்க. எனக்கு தெரியும் ஊர் வந்துருச்சுன்னு. சரி சரி, நம்ம சொன்னா நம்மகிட்டே வாயாடுவா. சுமதி என்ன காணுமா? அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுமா. வந்துகிட்டு இருப்பாமா. இந்த சொல்லி வாய மூடலாம் வந்துட்டு இருக்கா பாரு. எங்கம்மா? அங்க பாரு. அம்மாச்சி, பெரியம்மா. வாடா கண்ணு, வா வா, அம்மாச்சிட்ட வா. பெரியம்மா, எங்க திவ்யா நிக்கின்னா காணோம்? பின்னாடி கொல்லப்புறத்துல தாத்தா கூட விளையாண்டுக்கிட்டு இருக்காங்கடா. போ, நீ போய் விளையாடு போ. அம்மாச்சி, நான் பின்னாடி போயிட்டு வரேன். அம்மா வந்தா சொல்லிடுங்க. சரிம்மா, சொல்லிடுறேம்மா. அம்மாச்சி. வாடா வாடா ராஜா, வாடா வாடா என் செல்லமே, வா வா. பெரியம்மா கிட்ட வாடா. பெரியம்மா, பெரியம்மா, நித்தின் எங்க பெரியம்மா? பெரியம்மா கிட்ட வா, அப்பதான் சொல்லுவேன். பெரியம்மா, இப்ப சொல்லுங்க. பின்னாடி இருக்காங்கடா, தாத்தா கூட விளையாடுறாங்கடா. நானும் போறேன், விடுங்க. சரி சரி போ. அம்மா எங்க? அம்மா ஒரு சோம்பேறி, மெதுவா நடந்து வருது ட்ரம்மு கணக்கட்டா. டேய், ஏன் தங்கச்சி அப்படி சொல்ற? பாருமா, இத்தனை கொண்டா இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுதுன்னு. அக்கா அக்கா, வாமா சுமதி, எப்படி இருக்கமா? நல்லா இருக்கேம்மா. அக்கா நீ எப்படி இருக்கக்கா? நல்லா இருக்கேன்டி. அந்த பொடுசு, உன் பையன் பொடுசு, வாய் பயங்கரமா அடிக்குதே. ஆமாக்கா, இன்னும் வார்த்தைலாம் தெளிவா வரல, பேசுது. அதுக்கே என்ன போடு போடுது. சரிம்மா, 2 பேரும் வெளியில நின்னே பேசிக்கிட்டு இருக்கீங்க, வாங்க உள்ள போவோம். சரி வாக்கா, உள்ள போவோம். இருங்க இருங்க பசங்களா, வெட்டி தரேன். வாங்கடா வாங்கடா பேராண்டிகளா. என்ன பண்ற? கருவு தின்ன போறேன். சரி விளையாடுவா 2 பேரும். வேமா பண்ணுங்கம்மா, வேமா குழம்பு வைக்கணும்ல, பிள்ளைங்களாம் பசிக்குதுன்னு வந்துருவாங்க. அம்மா அந்த நறுக்கியாச்சுமா, கழுவிட்டு குழம்பு வைக்கிறதாம்மா வேலை. சரிம்மா, தம்பி எங்கம்மா? ஆமாம்மா, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். எங்க தம்பி ஆளையே காணா? ஆமாம்மா, அவனுக்கு 1 வாரம் லீவ் விட்டுருக்காங்கம்மா. அதாம்மா, எப்பயாதானே வரையான், போய் தோட்டத்தை போய் பார்த்துட்டு வாடா சொல்லி நான் தான் அனுப்பி வச்சேம்மா. சரிம்மா. அப்புறம் என்னம்மா, பொண்ணு பார்த்துட்டு இருக்கீங்களா, இன்னும் பார்க்க ஆரம்பிக்கலையா? ஆமாம்மா, பார்த்துட்டு தாம்மா இருக்கேன். இன்னும் நல்ல இடம் அமைய மாட்டேதுமா. சரிம்மா, அவனுக்கு நேரம் வரப்ப கரெக்டா அமையுமா. சரிம்மா, நான் எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டேன். நீங்க குழம்பு மட்டும் வச்சிருங்க, நான் அப்பா போய் பார்த்துட்டு வரேன். பிள்ளைங்களே என்ன பண்றாங்கன்னு தெரியல, அவங்களையும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நானும் பார்த்துட்டு வரேம்மா. அப்பா வந்ததுலேருந்து பார்க்கவே இல்லைம்மா, நானும் பார்த்துட்டு வரேம்மா. சரிம்மா, நான் பார்த்துக்கிற வேலையை நீங்களே எப்பயாவது ஒரு நாள் தான் வீட்டுக்கு வரீங்க, உங்களே வேலை வாங்கிட்டு இருக்கேன். சரி சரி, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. சரி, வேமா குழம்பு வைப்போம். ஏன் திவ்யா இங்க கூட்டிட்டு வந்த? வெளியிலே நம்ம விளையாடலாம்ல. இப்போ உனக்கு ஒண்ணு காட்டுறேன், அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லு. என்ன காட்ட போறா? நம்ம கிட்ட இல்லாதியா காட்டிட போறா? தீபு, இங்க பாரு, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? இங்க பாரு. இது என்ன லஞ்ச் பாக்ஸ் தானே? உங்க அம்மா நேத்து வாங்கி கொடுத்தாங்களா? இது லஞ்ச் பேக் இல்ல. அப்புறம் இது என்ன பேக்? எங்க ஊர்ல எல்லாம் இதெல்லாம் வச்சு லஞ்ச் கொண்டு போவாங்க தெரியுமா? அதுக்கே நீ இப்படி சிரிக்கிற? சரி சரி, கோவப்படாத. உங்க அம்மா இது வாங்கி கொடுத்ததே இல்லையா? இரு ஓபன் பண்ணி காட்டுறேன் உனக்கு. ஐயோ, நம்ம தான் தப்பா சொல்லிட்டோம் போல. அட, இது மேக்கப் பாக்ஸ், நம்மளுக்கு தான் தெரியல. எனக்கு யார் சொல்லி நழுப்புவோம். இது மேக்கப் பாக்ஸ்னு எனக்கு முன்னாடியே தெரியும். சும்மா உங்கட விளையாண்டேன் நானு. சரி சரி விடு, ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். சரி, அதை விடு திவ்யா. உனக்கு நான் இன்னைக்கு மேக்கப் போட்டு விடவா? அழகா நான் மேக்கப் போட்டு விடுவேன் தெரியுமா? எங்க வீட்ல இருக்க பக்கத்துல இருக்க பிள்ளைங்களுக்குலாம் நான் தான் மேக்கப் போட்டு விடுவேன். அழகா லிப்ஸ்டிக் போடுவேன், ஐலைனர், ஐ ஷேடோ எல்லாமே சூப்பரா போட்டு விடுவேன் தெரியுமா? என்கிட்ட கூடல உனக்கு நான் இன்னைக்கு மேக்கப் போட்டு விடுறேன். இல்லப்பா, நான் உனக்கு போட்டு விடுறேன்ப்பா. நானும் உன்னைய விட
மிஸ் ஆயிட்டானே. எப்படி மிஸ் ஆயிட்டேனா? இப்ப எப்படி பார்க்கலாம்? தோத்துட்டேன். இப்ப என்னைய நீ புதிய சதியா? சரி சரி. என்னது இது இடிக்குது? ஐ குதிரை பொம்மை. டேய் நித்தி நீங்க பாருடா. சரி ரெடியா? ஓடுறியா நீயே? ஏய் இங்க பாருடா மத குதிரை. ஆமாண்டா குதிரை. ஏய் நான் உட்காரேன்டா, நீ என்னைய ஆட்டுடா. நான் தான் முதல்ல பார்த்தேன். நீ தான் என்னை ஆட்டணும் ஃபர்ஸ்ட். நான் தான் உன்னை விட பெரியவே, நீ தான் என்னை ஆட்டணும் சரியா? உன்னைய என்ன பண்றேன் பாரு. என்னையவா நீ அடிச்ச? உன்னைய பாரு இப்ப. டேய் டேய் சண்டை போடாதீங்கடா ரெண்டு பேரும் எந்திரிங்கடா. பா எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க எல்லாம் எப்படிமா இருக்கீங்க? ஐயோ அம்மாவும் நிக்குதே. அம்மா முன்னாடி கேட்டா அவளதான் நம்மள தான் போட்டு திட்டும். பேசாம பெரியம்மாவை நைஸ் நாப்ல கூட்டிட்டு போயிட வேண்டியதா ரூமுக்கு. பெரியம்மா பெரியம்மா இங்க திரும்புங்க. என்னடா கண்ணு, என்னடா வேணும்? ஏய் என்னடி வேணும்? எதுக்குடி கூப்பிடுற? அம்மா ஒண்ணு கூப்பிடலம்மா. பெரியம்மா என் கூட ரூமுக்கு கொஞ்சம் வாங்களே. எதுக்கு கூப்பிடுற தனியா? என்ன வேணும் உனக்கு? ஏய் நீ பேசாம இருடி, நான் என்ன எதுன்னு போய் கேட்டுட்டு வரேன். அவனை அடிக்காதடா, என் பாவம்டா, அவனை அடிக்காதடா. டேய் என்னை விடுடா, வலிக்குதுடா. எனக்கா குதிக்க மாட்டேங்குத? நல்லா வாங்கு. டேய் விடுடா, வலிக்குதுடா, எந்திரிடா ஃபர்ஸ்ட். சபரி அவனை விடு சபரி. ஏய் நித்தி நீ என்னடா பண்ண? ஏன்டா அவனை அடிக்கிறாவே? அம்மா அந்த மர பொம்மையில நான் விளையாடே சொன்னேம்மா, அதுக்கு அவன் தான் விளையாடவே சொல்லி என்னை அடிக்கிறியாம்மா. நித்தின உன்னைய பார்த்தா எனக்கு சிரிப்பா வருது நித்தினு. என் தம்பிட்ட போய் அடி வாங்கிட்டு நிக்கிற. தம்பிங்கிற தம்பி மாதிரியா நடந்துக்குது? போட்டு வெளுன்னு வெளுத்துட்டியான், வலிக்குது உடம்பெல்லாம். அவன் கேட்ட கொடுக்க வேண்டியதாடா, அவனே சின்ன பையன், அவன் கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்க. அதான் அடி வெளுத்து விட்டுட்டியான். போ பேசாம போய் உட்காரு. அடி வாங்கினது நானும், திட்டுறது என்னையவே திட்டுங்க. இக்கா என்னக்கா ஆச்சு? ஏன் அவனை போட்டு திட்டிக்கிட்டு இருக்க? இங்க வா நித்தின, சித்திட்ட வா. என்ன நடந்துச்சு? சித்தி சித்தி அந்த முள்ளு மண்டையன் என்னை அடிச்சிட்டியான் சித்தி. என்னது முள்ளு மண்டையானா? என்ன பண்ணையா அவன்? என்கிட்ட சொல்லு, அவனை அடி வெளுக்கிறேன் நானு. சித்தி அங்க இருக்க மர குதிரையில் அவன் தான் ஃபர்ஸ்ட் விளாடுவானா, நான் விளாட குதாதான். அதுக்கு நான் விளாடவே சொன்னதுக்கு என்னை அடி வெளுத்துட்டியான் சித்தி. நீ அழுகாத சரியா? நான் அவனை என்ன சொல்லி அடிக்கிறேன். சரி சித்தி. எப்படி உங்க அம்மாத்த மாத்தி விட்டேனா? அக்கா, இங்க குடுங்களே அவனை. ரொம்ப சேட்டை பண்றியாங்க, அளவுக்கு அதிகமா சேட்டை பண்றியா. சின்ன பையன் பெரிய பையனை போய் அடிச்சிருக்கான் பாருங்கக்கா. பெரியம்மா பெரியம்மா அம்மா அடிக்க வருது, நான் போக மாட்டேன், காப்பாத்துங்க. பேசாம ரெடி, பிள்ளைய போட்டு அடிக்க வராதடி, நானே திட்டிட்டேன் அவனை. போடி அங்கிட்டு. அக்கா குடுங்கக்கா அவனை. 2 அடி அடிக்கிறேன், அப்பதான் பேசாம இருப்பியான். இல்லாட்டி இந்த மாதிரி சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பியான். சரி சரி விடுடி, சும்மா அடிச்சிட்டு இருக்காத. புத்தி தப்புத்தேன். வீட்டுக்கு வா, அவனை நல்லா வெளுத்து விடுறேன். நான் சாப்பிடதான் கூப்பிட வந்தேன், அதுக்குள்ள என்ன கூத்த பண்ணி வச்சிருக்குது அரைக்கா. அரைக்கான்னு பேர் கரெக்டா தான் வச்சிருக்காவ. சரி சரி திட்டாத அவனை, போ பிள்ளையில கூட்டிட்டு வரேன் நானு. சபரி இந்த மாதிரி எந்த பசங்களையுமே நீ அடிக்க கூடாது. நித்தினன் இல்ல யாரையுமே நீ அடிக்க கூடாது சரியா? சரி பெரியம்மா, இந்த மாதிரி சாப்பிட்டா சொன்னா எப்பயுமே கேட்பேன் பெரியம்மா. செல்லம் உம்மா. பெரியம்மா பெரியம்மா உனக்கு என்னம்மா வேணும்? வா சாப்பிட போவோம். பெரியம்மா திவ்யா ஒரு மேக்கப் பாக்ஸ் வச்சிருக்கல, அதை என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க பெரியம்மா. நான் கொடுக்கறேனாமா சொன்னேன். ஆனா அவ சொல்றா அவ எனக்கு மேக்கப் போட்டு விடுவாளா, ஆனா நான் அவளுக்கு மேக்கப் போட்டு விட கூடாதாமா. ஐயா அடுத்த பஞ்சாயத்தா? என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? 2 பேரும் விட்டு கொடுத்து போங்கம்மா. 2 பேரும் மாத்தி மாத்தி மேக்கப் போட்டுக்கோங்க. நல்லா இல்லாட்டி மூஞ்சி கழுவிட்டு வா, அப்புறம் நான் அம்மா போட்டு விடுறேன் சரியா? அதுக்கப்புறம் அவ ஏதாவது சண்டை போட்டா என்கிட்ட வந்து சொல்லு சரியா தீபு? சரி பெரியம்மா. சாரி திவ்யா. ஓகே தீபு, நானும் சாரி சரியா? வா 2 பேரும் சாப்பிட்டுட்டு விளையாடுவோம். ஓகே. ஏன் நித்தின சோகமா இருக்க? சரி விடு நித்தின, அவெல்லாம் கொஞ்ச நேரத்துல மறந்துறியா நித்தின? நீ கூட நினைச்சுக்கிட்டே இருப்ப அவன் அடிச்சிட்டானா, அவெல்லாம் மறந்துடுவியான்பா. சரி விடுப்பா, வாப்பா போலாம் சாப்பிட. சரிம்மா. பசங்களா இலையில ஒண்ணுமே இருக்க கூடாது, எல்லாத்தையுமே சாப்பிடணும் சரியாம்மா? சுமதி சபரிக்கு தனியா இலை போடவா? இல்ல இல்ல வேணாமா, அவனுக்கு நான் ஊட்டி விட்டுறேம்மா. இந்த சாப்பிடு சபரி. ஆக்காட்டு. வேணாம், எனக்கு தண்ணி இலை வேணும், அப்பதான் சாப்பிடுவேன்.
தனியல போட்டா எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிடுற சபரி. அம்மா ஊட்டி விடுற சபரி. சாப்பிடு சபரி, என் செல்லம் இல்ல. இல்ல தண்ணியல வேணும். ஏ சுமதி பேசாம இரு சுமதி, அவனுக்கு நான் தனியா இலை போடுறேன். வேஸ்ட் பண்ணட்டு விடு. ஏம்மா அவன் சாப்பிடவே மாட்டியாம்மா, எல்லாத்தையும் மிச்சம் வச்சுட்டு போயிருவியாம்மா. அப்புறம் அதையும் நான் தாம்மா சாப்பிடணும். சரி விடுல, மிச்சம் வச்சா வைக்கட்டும். எப்பயாவது ஒரு நாள் தானே அப்படி சாப்பிட்றேன், விடு. அம்மா அவனுக்கு தனியா இலை போடுமா. சாப்பிடாம இரு, மூக்குல குத்து குத்துன்னு குத்துறேன். நீங்க குத்துனீங்கன்னா நான் பெரியமாத்தையும் அம்மாச்சியும் சொல்லி உங்களை அதிக வச்சிருவேன். மா பாருங்கம்மா என்ன பேச்சு பேசுது பாருங்கம்மா, இத்தனை கொண்டா இருந்துகிட்டு. சரிம்மா அவன் அப்படிதாம்மா. சரிம்மா நீங்க எல்லாம் சாப்பிடுங்க. பசங்களுக்கு நல்லா சாப்பாடு போடு மாதிரி, நான் தோட்டத்து வரையும் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க போயிட்டு வாங்க. தோட்டத்துக்கா போறீங்க? ஆமாமா. திவ்யா பக்கத்துல வாயே ஒரு நிமிஷம். என்னல சொல்லு. நம்மளும் தோட்டத்துக்கு போவோல, தோட்டத்துல சூப்பரா இருக்கும் தெரியுமா? நாங்க தீபாவளிக்கு போனோம், சூப்பரா இருந்துச்சு. நம்மளும் போவோமா? சரி போவோல. சரி தாத்தாட்ட சொல்லு நாங்களும் வர்றோன்னு. இரு சொல்லுறேன். தாத்தா நாங்களும் தோட்டத்துக்கு வரோம், எங்களையும் கூட்டிட்டு போங்க. என்னம்மா பிள்ளைங்க வரைய சொல்றாங்க, கூட்டிட்டு போவா? ஏ தீபு, இங்கே விளையாண்டா என்ன? தோட்டத்துக்கு போய் தான் விளையாடணுமா? சித்தி நான் தான் தீபாவளிக்கு தோட்டத்துக்கு போவே இல்ல, அதான் சித்தி அவன் என்னை கூப்பிடுறா. நாங்க போயிட்டு வரோம் சித்தி. சரிப்பா, தீபுவும் திவ்யாவும் பத்திரமா கூட்டிட்டு வாங்கப்பா. அம்மா நானும் போறேம்மா. தீபு போறதுன்னா நானும் போவேன். நீ எதுக்கு போற? நீ பேசாம இங்கே விளையாடு. அதான் நித்தின் இருக்காரு, நித்தின் கூட விளையாடு. நானும் தான் கூட போறேன். சபரி என்னை சும்மாவே அடிக்கிறீன், அவன் கூட போய் நான் எப்படி விளையாடுறது? ஆஹா, நம்ம இந்த வித்துட்டு போனாலும் போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த நித்தின் பையனை சமாளிச்சு வைக்கணும். நித்தின் நீ அடிக்க மாட்டேன் நித்தின். அம்மாட்ட சொல்லு நித்தின், என்னையும் கூட்டிட்டு போ சொல்லி. அடிக்க மாட்டேல, அப்பதான் சொல்லுவேன். அதிக மாட்டேன். சித்தி போயிட்டு வரோம் சித்தி நாங்களும். ரொம்ப சேட்டை பண்ணுவியாப்பா, அதான்ப்பா யோசிக்கிறேன். சரி விடு சுமதி, அதான் அப்பா இருக்காருல பாத்துக்குவாரு. சரிப்பா, பிள்ளைங்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டு வாங்கப்பா.